والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியால், அவனுடைய அருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த நோன்பை 19வது நோன்பை நோற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அல்லாஹ்வை நினைத்து பார்த்து காலையிலே அவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய காலை கடமை, இந்த தொழுகை என்கின்ற கடமையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தின் கண்ணியத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும் பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு வல்ல அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்ற, அவனை எப்படி அழைத்து பிரார்த்திக்க வேண்டும் என்று நமக்கு போதித்திருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை நாம் தெரிய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ்வை அழைப்போம் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துஆவை குர்ஆனிலிருந்து நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இதுவரை நாம் 18 துஆக்களை பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு 19வது துஆவை நாம் தெரியவிருக்கின்றோம். இந்த துஆவை பொறுத்தவரையிலே சூரத்து ஸுஹ்ருஃப் என்று சொல்லப்படுகின்ற 43வது அத்தியாயத்திலே 13வது வசனமாக இந்த துஆ இடம்பெறுகிறது. இந்த துஆ முக்கியமான ஒரு பிரார்த்தனைகளை ஒன்று, அன்றாடம் நமக்கு தேவையான ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. அந்த பிரார்த்தனைக்கு முன்னால் அதை ஏன் நாம் சொல்ல வேண்டும், எப்போது சொல்ல வேண்டும், எதற்காக சொல்ல வேண்டும் என்பதை அந்த பிரார்த்தனைக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். அல்லதி ஹலகலக்கும் ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா, அல்லதி ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா وجعل لكم من الفلك والأنعام ما تركبون لتستووا عليه وتستووا على ظهره وتذكروا نعمة الله عليه وتقولوا سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وَإِنَّا إِلَى رَبِّنَا لَمُنْقَلِبُونَ. எல்லோரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய, அல்லாஹ்வுடைய அருள் வாக்கியங்களை நினைத்து பார்க்க வேண்டிய வசனங்கள். குறிப்பாக இந்த 43வது அத்தியாயமான ஸுஹ்ருஃப் என்கின்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் எல்லா வசனங்களிலையும் அவருடைய அருள் வாக்கியங்கள், தன்னுடைய அடியார்கள் மீது அவன் சொல்லியிருக்கக்கூடிய நியாமத்துகள், என்னென்ன வகையிலெல்லாம் அவன் நியாமத்துகளை கொட்டி கொடுத்திருக்கிறான் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லி வருகின்ற அந்த வரிசையில் தான் அவன் சொல்கிறான், அல்லதி ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா, அவன் தான் எல்லாவற்றிலும் ஜோடி ஜோடியாக எல்லாவற்றையுமே அல்லாஹ் படைத்திருக்கிறான்.
ஜோடி ஜோடியாக எல்லாவற்றையும் அவன் படைத்திருக்கிறான். மேலும் உங்களுக்கு கப்பல்களையும் இன்னும் கால்நடைகளையும் வாகனங்களாக பயன்படுத்தக்கூடிய கால்நடைகளையும் நீங்கள் பயணிப்பதற்காக வேண்டி அவன் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறார். கப்பல்களை வசப்படுத்தி தந்திருக்கிறார். பயணம் செய்யக்கூடிய கால்நடைகள், குதிரைகள், கோவேரி கழுதைகள், இன்னும் அது மாதிரியான அந்த காலத்தில் இருந்தது. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். ஆனால் இன்றைக்கு பயணம் செய்கின்ற அந்த வாகனங்கள் ஏராளம் இருக்கின்றன. அவ்வாறு உங்களுக்கு அந்த இறைவன் அருள்விக்கக்கூடிய அந்த வாகனங்கள் அதை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறானே, இது அவன் உங்கள் மீது செய்த மாபெரும் அருள். அந்த வாகனங்களுக்கு மேலே நீங்கள் ஏறி அமர்ந்து சமநிலையாக நீங்கள் இருந்து கொண்டு சும்மா தல்குர்பு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், பின்னர் அந்த அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எப்படிலாம் சொல்றா பாருங்க. வாகனம், அந்த வாகனம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாகனத்தை நமக்கு தந்தது யார்? அதை வசப்படுத்தி தந்தது யார்? அதில் ஏறி உட்கார்ந்த உடனே எல்லாமே சரியா இருக்கிறதா என்று செஞ்சு பார்த்து அல்லாஹ்வை நினைத்து பார்த்து, இது எனக்கு அல்லாஹ் தந்த ஞாபகத்து என்று அந்த நேரத்தில் நினைத்து பார்க்கணுமா? வாகனத்துல ஏறி உட்கார்ந்த உடனே இது அந்த இறைவன் எனக்கு தந்த ஞாபகத்து என்று அவன் நினைத்து பார்த்து சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், சுபஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இதுதான் துஆ. இந்த துஆவை ஓதுவதற்கு முன்னால என்னென்ன விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த ஒழுங்குமுறைகளை அல்லாஹ் சொல்லி தருகிறான். இந்த பச்சை பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அற்புதமா சொல்லலாம். அவன் அருமைய ஞாபகத்தை அவன் எப்படி சொல்லலாம். இருந்தாலும் தன்னுடைய அதிகாரிகளுக்கு எந்த அளவுக்கு அவர் வழிகாட்டுகிறான் பாருங்க. இது எல்லாமே என்னுடைய ஞாபகத்து உங்களுக்கு தந்தது. அந்த ஞாபகத்துக்கள்ல முக்கியமானது வாகனங்கள் பல வகையா இருக்கின்றன. அந்த வாகனத்தில் நீங்கள் ஏறி அமர்கின்ற பொழுது, இது படைத்த இறைவனால் எனக்கு வசப்படுத்தி தந்தது, நான் செம்மையாக நான் அமர்ந்திருக்கிறேன், இது அல்லாஹ்வுடைய ஞாபகம் என்று நினைத்து பார்த்துவிட்டு சுபஹானல்லதி சக்கர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எனக்கு வசப்படுத்தி தந்தானே அந்த ரப்பல் ஆலமீன் புரியவன். வமா குன்னா லஹு முக்ரினீன், இந்த வாகனத்தை எங்களுடைய முயற்சியால் அதை உண்டாக்க முடியாது, எங்களால் அதை வசப்படுத்த முடியாது. அந்த ரப்பு தான் எங்கள் படைத்த இறைவனால் எங்களுக்கு வசப்படுத்தி தந்தது. அவன் எங்களுக்கு தந்தது. எங்களால் அதை உற்பத்தி செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. மேலும் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய ரப்பாகிய அந்த இறைவனிடத்தில் செல்லவிருக்கின்றோம். பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு பிரார்த்தனை. எந்த நேரத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனை. எதை நினைத்து நாம் எல்லாம் சொல்கிறோம். அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. வாகனத்தில் பிரயாணிக்கின்ற பொழுது அதான் அல்லாஹ் அந்த நேரத்தில் நினைத்து பார்வனுடைய இறைவனை. உலகத்தில எந்த மதம், எந்த கொள்கை, எந்த கோட்பாடு, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எந்த மதத்தில் உள்ளவனா சொல்லி தந்தீங்கன்னா வாகனத்தை ஓட்டு பூதி பிள்ளாச்சு நினைச்சு பார்க்கணும்னு. இது படைத்த இறைவனுடைய வழிகாட்டுதல், இறைவனுடைய மார்க்கம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அத்தாட்சிகள். எனவே அன்புக்குரிய சோழர்களை எத்தனை இளைஞர்கள் இந்த துவாக்களை ஓதிவிட்டு வாகனத்தை செலுத்துகிறார்கள். வாகனம் கையில் கிடைத்து விட்டால் கண்மூடித்தனமாக அதை இசைக்கின்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. ஓட்டி செல்கிறார்கள், கண்மூடித்தனமான முறையிலே ஓட்டி செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஞானத்தை நினைத்து பார்ப்பதில்லை. இது எனக்கு என்னுடைய இறைவன் வசப்படி தந்தது, என் புறத்திலிருந்து ஒன்றுமில்லை,
அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. அந்த இறைவனுடைய கையில் இருக்கிறது. எனவே என்னை படைத்த இறைவா, இதனுடைய தீமையிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு. எனக்கு மோசமான விளைவுகள் ஏற்படாமல் எங்களை பாதுகாத்து என்று அடிஷனலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை கூட சேர்த்து சில வார்த்தைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுதான் பிரயாண துவா. நீண்ட துவாவாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிலே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லி காண்பிப்பது ஒரு அழகான ஆழமான கருத்துள்ள ஒவ்வொரு மனிதனும், இதெல்லாம் நம் முஸ்லிம்களுக்கு என்று மட்டுமல்லாமல் வாகனம் ஓட்டுகின்ற ஒவ்வொரு மனிதனும் நினைத்து பார்க்க வேண்டும். இது எனக்கு எப்படி, யார் மூலம் எனக்கு இது கிடைத்தது? இந்த வாகனத்தை யார் எனக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறா? இது என்னுடைய ஆட்களுக்கு உட்பட்ட செய்ய முடியுமா? இறைவன் நினைத்தா அதை நிப்பாட்டி விடலாம். போற வழியிலேயே படித்து விடும். போற வழியிலேயே அது ஆக்கியத்துகள் ஆக்கிறது, விபத்துக்கள் ஆக்கிறது. விபத்துக்கள் மதிந்து காணப்படுகின்றன. அந்த விபத்துக்களில் இருந்து அல்லாஹ் அதைவாய் என்னை பாதுகாத்து எல்லா விதமான தீங்கிலிருந்து, இதனால் ஏற்படுகின்ற தீங்கிலிருந்து எனக்கு உன்னுடைய பாதுகாப்பை நீ வழங்கிவிடு. காரணம், நாங்கள் இறந்து விட்டால் ஒரு பக்கம் தான் வரவிருக்கிறோம். எங்களுடைய ரப்பிடத்தில் தான் நாம போவிருக்கிறோம் அடுத்த கட்டம். அதனால நீதான் எங்களுடைய பாதுகாவலராக இருக்கின்றாய் என்கின்ற அர்த்தம் கொண்ட ஒரு அற்புதமான, ஒரு ஆழமான, ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு மனிதனும் பிரார்த்தனையோடு வாகனத்தை இயக்க வேண்டிய அற்புதமான பிரயாண துவக்க துவாவை இறைவன் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இதற்கு பிரயாண துவக்க துவா, பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு துவா என்று கூட சொல்லலாம். எனவே இது மாதிரியான துவாக்களை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். தீய சக்தியிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக இளைஞர்கள், வாகனங்களை கண்மூடித்தனமாக ஓட்டி செல்லக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு நிறைய விபத்துக்களிலே சிக்கி அவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இளைய பருவத்திலேயே. எனவே அப்படிப்பட்ட கொடூரமான மரணங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதற்கு அடிஷனலாக இது மாதிரியான துவாக்களை நாம் ஓதி சென்று விட்டால் அல்லாஹ் தஆலா ஓரளவு நம்மை பாதுகாப்பான். எனவே அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் இது மாதிரியான பிரார்த்தனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.